மொத்த கேரளாவையும் ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் இப்போ தூக்கி வாரி போட்டுட்டு இருக்குது. கேரளால இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில், நம்ம ஊர்ல வந்து ஆயிரக்கணக்கான கோவில் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தாலும், ஏன் சவுத் இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட கோவில்கள் இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன். எப்படி திருப்பதியில வந்து நம்ம வெங்கடாஜலபதியை பார்க்க போறோமோ, பழனியில முருகனுக்கு போறோமோ, அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப ரொம்ப இஷ்டப்படக்கூடிய ஒரு கடவுள். நம்ம இந்த பொங்கல் சீசன் வர்றப்போல அந்த கார்த்திகை மாசம்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த குளிருக்கு நடுவுல காலையில 5 மணிக்கு தண்ணியை வந்து தலையில ஊத்திக்கிட்டு சப்பல் கூட போடாம பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்ல இருந்து, பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ல இருந்து, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து, ஏன் ஐடி கம்பெனில கூட நிறைய பேரை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய சபரிமலை கோவில்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்குது, ஒரு கொள்ளை நடந்திருக்குது. சபரிமலை ஐயப்பனுக்கு சொந்தமான தங்கத்தை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து வந்து கேரளால போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 1 இல்ல 2 இல்ல, ஓகேவா, அப் டு 4.5 கிலோ தங்கம் வந்து காணோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இத வந்து வாலண்டியரா முன் வந்து ஹைகோர்ட்டே வந்து சுவமோட்டோ போட்டு எடுத்திருக்காங்க. தங்கம் காணாம போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தங்கம் எங்க தெரியுமா காணாம போயிருக்குது? சென்னையில. எப்படி? இது நிறைய பேர் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம்ல. பட் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்கிற தங்கம் எப்படி சென்னையில காணாம போகும்? இன்னைக்கு வீடியோல நம்ம கிட்ட அந்த டீடைலா சொல்ல போறேன். கேரளால அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. எப்படி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது, அந்த மாதிரி கேரளாலயும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இது மாறிட்டு இருக்குது. சபரிமலை ஐயப்பன் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து கேரளால ஒரு முக்கியமான கண்டென்ஷன் பாயிண்டாவே மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அப்போசிஷன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ரெண்டு பேருமே அதை நோக்கி தான் இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கேரளால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். சபரிமலை அப்படின்னு சொல்றப்பமே அங்க தங்கம் வந்து அதிகமா வந்தது எப்போல இருந்து பாத்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிறவங்க வந்து பெருசா தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சாமி கிடையாது. விஜய் மாலையாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. சோ விஜய் மாலையா வந்து 1998ல அவங்களோட கம்பெனியில இருந்து சபரிமலை ஐயப்பனுக்கு இந்த மாதிரி தங்கத்தை எல்லாம் நாங்க டொனேட் பண்ணி இந்த மாதிரி கூரை போடுறோம், சுத்தி வந்து நாங்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கோம் அப்படின்னு சொன்னப்போ தான் 1998ல தங்கம் வந்து சபரிமலைக்குள்ள என்டர் ஆகுது. அது வரைக்கும் வந்து சபரிமலை ஐயப்பன் வந்து ஒரு துறவி. அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டு மாலையில இருக்கக்கூடிய ஒரு மணிகண்டன், கரெக்டா, ஒரு சின்ன பையன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சாமிக்கு வந்து பெருசாக கோல்டு, திருப்பதி மாதிரி அந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது, ஐ மீன் கோல்டு ஹைப் கிடையாது. விஜய் மால்யா வந்து அதை டொனேட் பண்றாரு, சொந்த காசுல டொனேட் பண்ண. அப்பவே அது crores ஆஃப் ருபீஸ். எப்போ 1998ல, ஓகேவா, கிலோ கணக்கில் தங்கத்தை செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தானம் வந்து கோர்ட்டுக்கு கீழே வருது. கோர்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து அங்க பீப்புள் எல்லாத்தையும் நாமினேட் பண்ணுவாங்க, ஓகேவா. இந்த செட்டப்ல தான் இருக்குது. ஸோ தேவஸ்தானம் ஒரு இண்டிபெண்டன்ட் போர்டா இருந்தாலும் அது கோர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள வரும். அங்க யாரு என்ன பொசிஷன்ல இருக்கணுங்கிறத கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுதான் அங்க இருக்கிற செட்டப். இப்போ இந்த தேவஸ்தானம் வந்து சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் கோவிலை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடக்குது. அங்க ஐயப்பனோட மெயின் சன்னிதானம் இருக்குல்ல, அந்த ஐயப்பனுக்கு போனவங்களுக்கு தெரியும், நான் போயிருக்கேன். ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து 2 சைடுமே வந்து துவார பாலகர்கள் இருப்பாங்க, கரெக்டா. எந்த கோவில் நீங்க போனீங்கனாலுமே வந்து கோவிலுக்குள்ள அந்த மெயின் சன்னிதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து 2 சாமி வந்து இப்படி கையெல்லாம் இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் வழி வெல்கம் பண்ற மாதிரி 2 சாமி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்கக்கூடிய துவார பாலகர்களோட மேல வந்து பிளேட்டட் கோல்டு இருக்குது, காப்பர் பிளேட்டட் கோல்டு இருக்குது. இந்த காப்பர் பிளேட்டட் கோல்டு வந்து இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்குது. ஹைகோர்ட்டோட ரூல்ஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவஸ்தானத்தோட ரூல்ஸ் படி ஹைகோர்ட் என்ன சொல்லுதுனால், நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு, அது எதுக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு பிளேட்டிங்க வந்து நாங்க அதுல இருக்கிற ரிப்பேர்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய கோல்டை சரி பண்ணணும்னாலோ இல்ல காப்பரை சரி பண்ணணும்னாலோ, பேசிக்கா அதை ரிப்பேர் பண்ணணும்னாலோ, கோவில்ல இருக்கிற ஒரு பொருளை நீங்க கோவிலை தாண்டி வெளியே கொண்டு போறதுக்கு நீங்க கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். முதல்ல அதுல ரிப்பேர் பண்றதுக்கே கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா எல்லாமே யாரோட காசு? மக்களோட காசு. இல்ல பெரிய பெரிய கார்பரேட்ஸோ பெரிய பெரிய முதலாளிகளோ வந்து ஒரு ஜென்ரலாவே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் சொந்த காசை உள்ள போட்டு வாங்கி கொடுத்து சாமிக்கு கொடுக்குற காசு, கரெக்டா. இதை வந்து இண்டிபெண்டா யாருமே டிசைட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் கோர்ட் மானிட்டர் பண்ணுது. கோர்ட்டோட ரூல்ஸ் படி இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தங்கம், ஏன்னா எல்லாமே கேரளால மட்டும் இல்ல, நீங்க இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு கோவில்லையும் அவ்வளோ காசு டெய்லி உள்ள வந்து குமியுது, தங்கம் வைரம் எல்லாமே டொனேட் பண்றாங்க. இப்போ இதெல்லாத்தையும் மானிட்டர் பண்றது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அங்க ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணணும்னா நீங்க அந்த பிரிமிசஸை விட்டு, அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது, நீங்க அதுக்குள்ளே பண்ணணும். அதை மீறி நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்தோட ரூல்ஸ்ல இருக்குது. இது ஆல்ரெடி கோர்ட் 2-3 டைம் சொன்னாலும் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காப்பர்
கோல்டு பிளேட்டட் காப்பர் இருக்குல்ல, அந்த துவாரபாலகர்களோட இந்த கோல்டு பிளேட்டட் காப்பரை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஃபார் எலக்ட்ரோ பிளேட்டிங். அதை வந்து இன்னும் ஆட் பண்றதுக்கு, ஓகேவா, இன்னும் கோல்டு எல்லாம் சரி பண்றோம், ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்போ கோர்ட் வந்து சொந்தமா சுவமோட்டோ போட்டு எப்படி நீங்க மறுபடியும் அனுப்பலாம், எங்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டெல்லாம் எடுங்க, பழைய ரெக்கார்ட்லாம் எடுங்க, இது எத்தனை தடவை அனுப்பிச்சிருக்கீங்க எல்லாம் எடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதான் the skeleton is open from the cupboard. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதா எல்லாருமே இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பழைய ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறப்போ 2019க்கு வந்து இந்த கேஸ் போகுது. இப்போ இல்லை, 2019க்கு போகுது. 2019ல இப்போ ஒரு பிசினஸ் மேன் தான் ஸ்பான்சர்னு சொல்லி எடுத்து இதெல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. 2019ல இதே பிசினஸ் மேன் இதே ஏடுகளை வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸை வந்து எடுத்திருக்காரு. ஓகேவா, கிலோ கணக்குல எவ்வளவு கிலோன்னு பாத்தீங்கன்னா இட் கோஸ் அப் டு 42.8 கிலோஸ். ஓகேவா, 42.8 கிலோ கேஜிஸ், அவ்வளோ வெயிட். யோசிச்சு பாருங்க, காப்பர் அண்ட் கோல்டு அவ்வளோ இருக்கக்கூடிய, அதுவும் யார் கொடுத்தது, கோவிலுக்கு சாமிக்கு டொனேஷனா விஜய் மால்யா சைட்ல இருந்து வந்தது, அப்புறம் மத்தவங்க கொடுத்த காசு, இதுல வந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பான்சர் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன், கோர்ட்டு கிட்ட பெர்மிஷனே வாங்காம சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னு, இதுக்கு முன்னாடி எப்பப்போ இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு ரெக்கார்ட் எடுதுன்னு பார்த்தா 2019ல இதே மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க எடுத்துட்டு போனப்போ 42.8 கேஜிஸா இருந்திருக்குது. 39 டேஸ் கழிச்சு, ஆகஸ்ட் 2019 வந்து இதை எடுத்துட்டு போயிருக்காங்க. 39 டேஸ் கழிச்சு மறுபடியும் திருப்பி வந்து வச்சிருக்காங்க. 39 டேஸ் அது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இங்க வந்து அது சரி செய்யப்பட்டு அதே கம்பெனி வந்து திருப்பி கொடுத்திருக்காங்க, ஒரு கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.